நமஸ்காரம், வணக்கம், குட் மார்னிங், நமஸ்தே ஜி. இன்றைக்கு சென்ற சேனலில் நான் பார்த்தது வெற்றி. காலையிலிருந்து உடன் என்ன செய்ய வேண்டும், குட் மார்னிங் என்ன அர்த்தம் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் காலை வேளையில் பார்க்கின்ற போது பக்தி மார்க்கம். இந்த பக்தி மார்க்கத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் சார்? இந்த சாமியெல்லாம் கும்பிட்றதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும் சார், நாம் இப்போ பார்க்குறது என்னன்னு பாருங்கள் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது ரொம்ப தவறு. நம்மளை உண்மையிலே கடவுள் இல்லை என்று நாம் நினைத்தோம் என்றால் அது ரொம்ப கஷ்டம். நமக்கு எப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் காலையில் இரவில் போய் படுக்கிறோம். ஒரு மனிதர் படுக்கிறார். நாளை காலையில் ஒரு 10 லட்சத்துக்கு அவர் வந்து ரெஜிஸ்டர், நாளை காலையில் நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் பணம் கொடுத்துட்றேன் அப்படின்லாம் சொல்லிடுறார். அப்படி சொல்லுகின்ற போது நமக்கு என்னன்னு சொன்னால், நம்பிக்கையின் பேரில் தான் நம்ம சொல்கிறோம். அதாவது நம்பிக்கையின் பேரில் என்றால் நாளை நான் நிச்சயமாக பார்ப்பேன், இருப்பேன்னு சொல்கிறோம். ஆனால் கடவுள் பார்க்குறார், இறைவன். என்ன இறைவன்? நமக்கு மேலே இருக்கக்கூடியவர். நம்முடைய கண்கள் வந்து நீங்கள் இப்போ அதுக்கு தான் இறைவன் நம்மளுக்கு அளந்து வச்சிருக்கிறார். என்ன அளந்து வச்சிருக்கிறார்? கை கால்கள்லாம், ஒரு கை சின்னதாக, ஒரு கை குட்டையாகவும், ஒரு கை கால் சின்னதாகவும், ஒரு கால் பெருசாகவும், இப்படி இல்லாமல் அளந்து கிடையாது. அதெல்லாம் நம்முடைய அங்கங்கள். தேவையில்லாத நேரத்தில் நாம் செய்யக்கூடிய தவறுகள்னால் அது இழப்புகளாக இழந்து விடுகிறோம். அப்பொழுது தான் நமக்கு கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். ஏன் அந்த கடவுளை நாம் அந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணுறதை விட்டுட்டு கால வேளையிலேயே நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு தெரியும். இப்போ கூட நீங்கள் கேட்டோம், நோ கடவுளே இல்லை சார் அப்படி. ஏங்க கடவுள் இல்லை? ஏன்னா சார், எங்கே போனாலும் கஷ்டமாக இருக்குது, எங்கே போனாலும் சண்டையாக இருக்குது, எங்கே போனாலும் ஒரு கல்லிடிச்சா காலிட்டு நகம் வந்துக்குது, இப்படிலாம் இருக்கும்போது ஸோ நாம் உண்மையை ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்குள்ளே நமக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் நாம் தான் சொல்லிட்டோமே, எங்கே போனாலும் எனக்கு கடன் சிக்கலாக இருக்குது, எங்கே போனாலும் எனக்கு தொல்லையாக இருக்குது, தொழில் நஷ்டமாக இருக்குது அப்படின்னு தனக்குள்ளே நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கையே நமக்கு கடவுளாக நாம் நினைத்து அனுதினமும் நாம் அதை நமஸ்காரம் செய்து, இன்றைக்கு பகவானே, நேற்றைக்கு இரவு நான் படுத்தேன், இன்றைக்கிரவு கண்களை திறக்க வைத்தாய், இந்த கண்கள் திறந்தது மூலமாக உயிரை எனக்கு உடலிலே தந்தாய், அதே நேரத்தில் கண்களை திறந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை பார்க்க வைத்தாய், உயிருடன் என்னை நடமாட வைத்தாய், அதற்காக உனக்கு ஒரு நன்றி என்று நமஸ்காரம் செய்து, இன்றைக்கு அதற்கு பிறகு இந்த உயிர் இந்த உடலில் இருக்கின்றது, அதுக்காக ஒரு செகண்ட் இதெல்லாம் செய்து முடிச்சிடலாம். இதற்கு எந்த விதமான ஆபத்து